எட்டும் மறைவினில் ஆணிக்கு இங்கே பெண் இழிப்பிள்ளை காணென்று கும்மியடி. வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம். அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் இன்று பெண் புனிதர்களின் பெருமை என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன். பெண்ணின் பெருந்தக்கை யாவுளை என்கிறார் வள்ளுவர். பெண்ணை விட பெருமையுடையவை வேறென்றுமில்லை என்பது வள்ளுவன் வாக்கு. பெண்மை வாழ்கவென்று கூத்துடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்துடுவோமடா என்று மகாகவி பாரதியார் பெண்களை போற்றி பாடியுள்ளார். கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு மட்டுமே அன்னையாகி முடியும். கருணையுற்றதால் 1000 குழந்தைகளுக்கு அன்னையாக வாழ்ந்து காட்டியவர். மக்கள் பணியே மகேசன் பணி. அந்த பணியில் ஆடவர்க்கு நிகராக மகளிரும் பங்கு கொண்டனர். அம்மகளிரில் ஒருவரை அன்னை தெரசா. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற இலக்கணத்திற்கு இலக்கியமாக வாழ்ந்தவர் அன்னை தெரசா. அவர்கள் அல்போனியா நாட்டில் 1910 ஆகஸ்ட் 26 நிக்கல் நிகோலா புஜாஜுத் ராணி என்ற தம்பதியருக்கு 3வது மகளாக பிறந்தார். தனது 18வது வயதில் லொரோட்டோ சபை சகோதரிகள் சபையில் சேர்ந்து துறவு வாழ்க்கை மேற்கொண்டு தொண்டாற்ற தொடங்கினார். 1929 இந்தியாவுக்கு வந்தார். கல்கத்தாவில் தூய மேரி உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக தனது வாழ்வை தொடங்கினார். ஏழை எளிய உணவற்ற உடையற்ற மக்களை கண்டு அவர்கள் மேல் இரக்கம் கொண்டார். வாழ்ந்த வாழ்வில் அமைதி காணாவிட்டாலும் சாவிலாவது அமைதி காண வேண்டும் என்று எண்ணி சாவின் விளிம்பில் போராடி கொண்டிருந்த மக்களுக்காக உதவி புரிந்தார். தர்மசாலா என்னும் இடத்தில் நல்வாழ்வு மையத்தை நிறுவி மக்களுக்கு தொண்டாற்றினார். தொழுநோயாளர்களை கண்டு அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்களுக்கும் பல உதவிகள் செய்தார். 1979 அமைதிக்கான நோபல் பரிசையும் 1980 பாரத ரத்னா விருதையும் பெற்றார். இறுதியில் 1997 செப்டம்பர் 5 இறைவனோடு இணைந்தார். வீரத்திற்கு வேலு நாச்சியார், கல்வியில் சாவுத்திரி பலே, மருத்துவத்துறையில் முத்துலட்சுமி அம்மையார், விஞ்ஞானத்துறையில் மேரி கியூரி, இந்திய பிரதமராக இந்திரா காந்தி போன்ற பல பெண்கள் சாதனை புரிந்துள்ளனர். மங்கேராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் பெண்களை போற்றி பாடியுள்ளார். எனவே பெண்களை இமை போல பாதுகாத்து அவர்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுப்போம். பெண்ணே கொடியாக இருங்கள், பற்றி படரும் கொடியாக இல்லை, கோட்டையின் உச்சியில் பறக்கும் வெற்றி கொடியாக திக்கட்டும் பறக்கட்டும் பெண்ணியம். பெண்மையை போற்றுவோம், பெண்மையை கொண்டாடுவோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.